சீனிவாசன், கடையநல்லூர். முஸ்லீம் சமுதாயத்தில் ஜாதிகள் கிடையாதுன்னு இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் சமுதாயத்தில், முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு பிரிவினருக்கு நீங்கள் சம்பந்தம் பண்ண மாட்டேங்க, பொண்ணு கொடுக்க மாட்டேங்க, பொண்ணு எடுக்க மாட்டேங்க. அப்போனா உங்கள் இதுலேயும் சாதி அமைப்பு இருக்க தானே செய்யுது. அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் சாதி அமைப்பு கிடையாது என்று சொல்றீங்க. ஆனால் உங்கள் சமுதாயத்திலேயே சில பிரிவுகளை வைத்துக்கொண்டு ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, இது எப்படி நீங்க சாதி அமைப்பு இல்லைன்னு சொல்றீங்க என்று நல்ல அழகான கேள்வி அவர் கேட்கிறார். முதல்ல இஸ்லாம் மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத முதல் எடுத்துக்கிடுவோம். முஸ்லீம் சமுதாயத்தில் என்ன இருக்குங்கிறத ரெண்டாவது எடுத்துக்கொள்வோம். மூணாவது இந்த கடையநல்லூர்ல மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நோய் இருக்குதுல, அதை மூணாவதா எடுத்துக்கொள்வோம். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பின் அடிப்படையில் எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனை விட ஒசந்தவன் கிடையாது, தீண்டாம கிடையாது, சாதி கிடையாது என்பதை தெள்ள தெளிவாக எங்க மார்க்கம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, இன்றைக்கு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் எவ்வளவு தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மனிதனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாரேயானால், அவர் இந்த தொழுகை நடத்துகிற சட்டத்தை படித்துக் கொள்வாரேயானால், அவர் எங்களுக்கு முன்னாடி நின்று தொழுகை நடத்த அவரை பின்பற்றி நாங்கள் தொழுவோம். இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசல்களில், கணிசமான பள்ளிவாசல்களில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மத குருக்களாகவும் பாரம்பரிய முஸ்லிம்கள் அவர்களை பின்பற்றி தொழக்கூடிய மக்களாகவும் இருப்பதை நீங்கள் நிறைய பரவலாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த சாதிங்கிறது அப்படி எங்களை விட்டு நெஞ்சரு ஒளிஞ்சு போயிடும். அதனால தான் பள்ளிவாசல் அன்றாடம் தொழுகையில் நிற்கிறோம். ஒருத்தரோட ஒருத்தர் தோளோட உரசிக்கிட்டு நெருக்கி கொண்டு நிற்கணும்னு எங்க சட்டம் இருக்குது. இப்படி நின்று 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 பழவி எங்க மனசுல இவன் என்ன ஜாதி இவன் என்ன ஜாதிங்கிறது கம்ப்ளீட்டா நெஞ்சிருச்சு எடுக்கப்பட்டு போய்விட்டது. பள்ளி வாசல்களில் இந்த முறை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. யார் வர்றார் அவர் முதல்ல, யார் ரெண்டாவது வர்றார் அவர் ரெண்டாவதுங்கிற அடிப்படையில் தவிர எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நாங்கள் மரியாதை கொடுக்க மாட்டோம் பள்ளிவாசல் வழிபாட்டு முறைகள்ல. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்ம இந்தியாவில் முஸ்லீம் ஜனாதிபதிகள் 3 பேர் இருந்திருக்கிறாங்க. டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தார். ஃபஹ்ருதீன் அலி அகமது இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். இப்ப அப்துல் கலாம் ஜனாதிபதியாக சென்ற முறை இருந்தார். 3 முஸ்லீம் ஜனாதிபதிகள் நம்ம சுதந்திர இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. இந்த 3 பேருக்குமே ஒரு அனுபவம் ஏற்பட்டது. 3 பேருக்குமே அவங்க பெருநாள் தினத்தில் தொழுவதற்காக டெல்லி ஜாமியா மஸ்ஜித் ஜும்மா மசூதிக்கு வருவாங்க. அவங்க வரும்போது என்ன செய்வாங்க, நம்ம ஜனாதிபதி தரேன்னு சாதாரணமாக லேட்டாக வருவாங்க. வந்தா பள்ளிவாசல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சு போயிடும். நிறைஞ்சிட்டா பிந்தி வந்தவங்க வெளியெல்லாம் நிக்கணும், உள்ளுக்குள்ள இடம் இருக்காது. வெளியில ஓப்பன் பிளேஸ்ல தலையில வெயில் விழுவும். அப்படிதான் 3 பேர் நிப்பாட்டினாங்க. ஜனாதிபதி வர்றாரு உள்ள விடுங்க, யாரும் சொல்லவும் கிடையாது, அவங்களும் கேட்கவும் கிடையாது. வந்தா நாங்க விடவும் மாட்டோம். யாராவது உள்ள ஜனாதிபதி வர்றாருன்னு வேலையை பார்த்து போய் ஜனாதிபதினா வரணும், வந்தா தான் இடம், பின்னாடி வந்தவருக்கு பின்னாடி உள்ள இடம் தான் சொல்லி முஸ்லிம் சமுதாயம் அப்படி நடந்து கொண்டது. இந்த 3 ஜனாதிபதிகளும் அது கட்டுப்பட்டார்கள். எனக்கு முதல் மரியாதை கூட, நான் முக்கியமான ஆளு என்ற 3 பேர்ல யார் என்ன செஞ்சல கேட்டது கிடையாது. கேட்டாலும் நாங்கள் விட மாட்டோம். இங்க உங்க ஊருக்கு ஒரு மந்திரி வர்றாருன்னு, இங்க முஸ்லீம் மந்திரி இருக்காரு, மைதீன் கான் வர்றாரு, அவர் லேட்டா வந்தாருன்னா கடைசிலாம் நிக்கணும், பள்ளிவாசல்ல வரிசை விட மாட்டோம். இந்த அளவுக்கு எங்க மார்க்கம் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது, மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் சில தொழில்கள் செய்த வகையில எங்களுக்குள்ள சில பிரிவுகள் ஏற்பட்டது. அது மதத்தினால ஏற்பட்டது கிடையாது. சில தொழில்கள், மரைக்காயர்னு சொல்லுவாங்க. மரைக்காயர்னா மரக்கலாயர் என்பது மரைக்காயர்னு மாறுது. மரக்களத்தின் மூலம், மரக்களம்னா தோணி, படகு, கப்பல், அதன் மூலமாக வியாபாரம் செய்த காரணத்தினால் அவங்க மரக்கலாயர்னு சொல்லப்பட்டாங்க. அது அவங்களுக்கு சரி. இப்ப இவன் மரக்களத்தில் ஏற மாட்டாங்கிறான், இவன் அது பேர் மாதிரி ஆக்கிட்டான். இது தப்பு. மரக்களத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தவன மரக்கலாயர்னு சொன்னா அதை ஏத்துக்கலாம். மரக்களத்தை ஓட்டாதவன் இணைஞ்சிடான், நானும் மரைக்காருங்கிறான். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இவன் முட்டாள்தனமா எங்காலும் செய்யக்கூடிய தப்பு. அதே மாதிரி ராவுத்தன்ங்கிறாங்க. ராவுத்தன்டா என்ன, குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கறவன ராவுத்தன்பாங்க. யானைக்கு ட்ரைனிங் கொடுத்தா மாவுத்தன் சொல்லுவாங்க. குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவனுக்கு பேர் என்னது, ராவுத்தன். அந்த மாதிரி முஸ்லீம் எங்க முன்னோர்கள் சில பேர் என்ன பண்ணாங்க, பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்களுக்கெல்லாம் அரபு நாட்டிலிருந்து குதிரைகளை இறக்குமதி பண்ணி அதை பயிற்சி கொடுத்து ராணுவத்துக்கு ஏற்றவாறு, மன்னர்கள் சவாரி செய்வதற்கு ஏற்றவாறு அதை ட்ரைனிங் கொடுத்து விற்பனை செய்வாங்க. இந்த வேலையை செஞ்சவங்க ராவுத்தர்னு சொல்லப்பட்டாங்க. இது முஸ்லீம்கள் நிறைய பேர் செஞ்சாங்க. ஆனா இப்ப குதிரை அவன்கிட்ட கிடையாது, ராவுத்தன் இருக்கிறான். நாங்க அந்த ராவுத்தர் இந்த ராவுத்தர் குதிரையை பக்கம் போக மாட்டேங்கிறான். அப்ப குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ராவுத்தர்னா அது நியாயம் இருக்குது, மரக்களத்தில் ஓட்டிட்டு இருக்கும்போது மரக்கலாயர்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி சில விஷயங்களை ஜாதி மாதிரி நினைச்சிட்டான், அவன் ஆக்கிட்டான். ஆனா தீண்டாம கிடையாது. மரக்காயர் ராவுத்தர் பொண்ணு கொடுப்பாங்க, ராவுத்தர் மரக்காயர் வீட்டில் பொண்ணு எடுப்பாங்க.
இந்த மாதிரியான பிரிவுகள்லாம் இருக்கிறது. என்னுடைய தாய் என்னுடைய தகப்பனார் இந்த மாதிரி ரெண்டு பிரிவை சேர்ந்தவங்க தான். அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. நானே அப்படித்தான் பிறந்திருக்கிறேன். எங்க சமூகத்தில் மரைக்காருக்கு ராவுத்தர் பொண்ணு தர மாட்டோம், ராவுத்தருக்கு மரைக்கார் பொண்ணு தர மாட்டோம் என்கிற மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் இந்தியாவிலேயோ தமிழகத்திலேயோ எங்கேயுமே கிடையாது. எங்க இருக்குன்னு கேட்டா இந்த நோய் இந்த கடையநல்லூர்ல இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். கடையநல்லூர்ல என்னது, கீழே கட்சின்னு ஒண்ணு, மேல கட்சின்னு ஒண்ணு, கோட்டாத்து கட்சின்னு ஒண்ணு, தங்கள் கட்சியா நாலாவது தங்கள் கட்சின்னு ஒண்ணு, இப்படி 4 கட்சி ஆகும். 4 கட்சின்னு வச்சுக்கிட்டு இவனுக்கு அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன், அவனுக்கு இவன் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறதெல்லாம் இது இஸ்லாம் சொல்லாத பொண்ணு கொடுக்கல இல்லையா. அவர் கேட்டது காரணம் இந்த ஊர்ல இருக்குது. அவர் இந்த ஊர் தான் அவர் பாப்பாரு. எந்த ஊர்ல இருக்கிறாரு அவருக்கு எந்த ஊர் தான் அவருக்கு தெரியும். நீங்க மதுரையில் இது மாதிரி இருக்கான்னு போய் கேளுங்க, எங்க ஊர்ல வந்து கேளுங்க, மெட்ராஸ்ல வந்து கேளுங்க, தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் போய் கேளுங்க, உலகத்தில் எங்க வேணாலும் போய் கேளுங்க. எங்கேயுமே இப்படி கிடையாது. இந்த கீழே கட்சிங்கிற சொல்ல தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. மேல கட்சிங்கிற சொல்ல தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. கோட்டாத்து கட்சிங்கிற சொல்ல தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. தங்கள் கட்சிங்கிற சொல்லே கிடையாது. இந்த ஊருக்கு மட்டும் உள்ளதா இருந்தால் அது நோயின்னு அர்த்தம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தா நோய் கிடையாதுங்க. எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்கு, நோய் கிடையாது. ஒருத்தருக்கு 3 கண்ணு இருந்தா நோய் தானே. ஒருத்தருக்கு மட்டும் இருந்தா, ஒரு 10 பேருக்கு மட்டும் இருந்தா நோய் அதுக்கு. அப்ப கடையநல்லூர்ல மட்டும் இருக்குமே, ஆனால் அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. அது ஒரு நோய். அந்த நோய்க்கு ஆபரேஷன் பண்ணணும். இப்படி நான் கேட்கிறேன், இப்படி கேள்வி கேட்கறாங்கல்ல, வெட்கப்பட்டாவது நீங்க திருந்தணுமா இல்லையா? நம்ம இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணை நம்ம கடைபிடிக்கிறோமே, இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணை இஸ்லாம் நினைச்சு நம்ம செய்யறோமே, அதனால இந்த கேள்வி கேட்கிறாங்க. எவ்வளவு உயர்வா இஸ்லாத்தை பத்தி மதிச்சிருக்கிறாங்க. ஜாதி இல்லைங்கிறீங்க, நல்லா இருக்குது. தீண்டாமை இல்லைங்கிறீங்க, நல்லா இருக்குது. ஒரு தட்டில் போட்டு சாப்பிடுறீங்க, நல்லா இருக்குது. அழகா கை குலுக்குறீங்க, நல்லா இருக்குது. தொழுகையில ஒட்டி உரசிட்டு நிக்கிறீங்க, நல்லா இருக்குது. இப்படி பண்றீங்களே, அப்ப உங்க செயல் மார்க்கத்தின் மீது கொஸ்டின் எழுப்புறது காரணமா அமையுது என்று சொன்னால், கடையநல்லூர் வாசிகள் இனிமே இந்த டாபிக் கிடையாது. கீழே கட்சி மேல கட்சி எல்லாம் நாங்க முஸ்லீம் தான், எங்களுக்குள்ள எல்லா விதமான பரிவர்த்தனை நாங்கள் செய்வோம், சாபி ஹனபி எந்த வேறுபாடு எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்வதுதான் இந்த சகோதரருக்கு கொடுக்கிற சரியான பதிலா இருக்கும். நான் வாயினால் சொல்ற பதிலை விட உங்கள் நடவடிக்கையால் நீங்கள் பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? எங்கள்கிட்ட இனிமே கிடையாது, நாங்கள் ஒழிச்சிட்டோம் என்று உங்களுடைய நடவடிக்கையை மாற்றி அந்த பதிலை அவருக்கு சொன்னால்தான் அது சரியான பதிலா இருக்கும். நீங்க அடுத்த தடவை இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது அவர் கேட்கணும், என்ன கேட்கணும்? ரொம்ப சந்தோஷம், என்னால் இந்த கடையநல்லூர்ல ஒரு மாற்றத்தை காண்கிறேன், உண்மை இஸ்லாத்தை உங்க ஊர் மக்கள் கடைபிடிச்சிட்டாங்க என்று அவர் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் மாறணும் என்று உங்கள்ட்ட கோரிக்கையா வச்சுக்கிறேன்.